இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்க இடத்துல கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எங்க 2 பேர் அல்லது 3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த நாளில் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அன்பின் காலவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இம்மட்டும் கிருபை இந்த தாய்வங்களை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சேர்ந்து பாடுகிற பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க, துதி ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியோடு கருத்தோடு தொழுது கொள்ள உண்மையாய்மை ஆராதிக்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாம் இந்த நாளிலே அப்பா ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ மறைத்து எங்களோடு நீ பேசுவீராக ஆண்டவரே. ஆரம்பத்தில் முடிவரையும் பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவர். எங்கெல்லாம் உடைய பிள்ளைங்க கூடியிருக்கிறார்களோ ஒவ்வொரு இடத்திலையும் தேவ பிரசன்ன மகிமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். நீரே நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நாம் பாடி, உனக்குள்ள இருக்கிறவர் உன் இயேசு என்றும் பெரியவரை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்திடுவா. எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும்? நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறையானதோ. நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதம் உனக்குள்ளே இருக்கின்றான், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றான், வளர்த்தரும் தாங்குவார் கலங்காதே. வளர்த்தரும் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ள மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெருவெள்ள மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுவோமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர். நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றான், அதிசயம் செய்வாய் கலங்காதே. அதிசயம் செய்வாய் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வளர்க்கரும் தாங்குவார் கலங்காதே. வளர்க்கரும் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுவோமா? உனக்குள்ளே ஆமாண்டவரே, இருக்கின்ற பெரிய தேவன் உன் இயேசு என்றும் பெரியவரே. பெருவெள்ள மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெருவெள்ள மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ. பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ
அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்குள்ளே இருக்கிறவர். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சூழ்நிலை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை மாற்றுகிற இயேசுவை கவனித்து பாருங்கள். அன்றைக்கு சீஷர்களும் ஆண்டவராக இயேசு படகளை போகும்போது பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பு உண்டான போது படகு தவித்து முழுகிற நேரத்திலே எல்லாரும் கலங்கி நின்ற நேரத்தில் ஆண்டவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அது அமைதி உண்டாயிற்று. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எத்தனையோ பெருவெள்ளம் போல பெரு காற்றை போல உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புத அதிசயம் உண்டு. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமா நீங்கள் காண முடியும். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். என்னை வல்லடைக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டேன். உயர்வான தலங்களில் நிறுத்தி விட்டேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டேன். உயர்வான தலங்களில் நிறுத்தி விட்டேன். எதிரான யோசனை அகமாக்கினேன். உன்னத யோசனை நிறைவேற்றினேன். எதிரான யோசனை அகமாக்கினேன். உன்னத யோசனை நிறைவேற்றினேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. சொல்லுங்க. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். எந்த ஆதரவே, எந்த நடுக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடுக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டேன். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தேன். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தேன். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினே. எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மரவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம்
அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கடலான பாதையை தூக்கி சென்றேன். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டேன். கடலான பாதையில் தூக்கி சென்றேன். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டேன். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதாரமே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதாரமே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்துக்கு நேராய் நம்மளை தாழ்த்தி அவரை நாம் உயர்த்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி என்று சொன்னவர் தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கென்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? அவர் துதிக்கிற பிள்ளைகளாய், அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் எத்தனை பேர் காணப்படுகிறோம்? நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவரை நமக்கு எல்லாவற்றும் தேவனாய் இருக்கிறார். அப்படி தழும்புகளினால் நம்மளை சுகமாக்குற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அப்பா நோக்கி ஆமாண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே நீரே என் சொந்தமா இருக்கிறீங்க. ஆண்டவரே நீரே என் புகலிடமா இருக்கிறீங்க. நீரே எங்கள் மறைவிடமா இருக்கிறீங்க. உம்மை தவிர வேற ஒன்றுமில்லை ஆண்டவரே. எனக்கு எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி உங்க உள்ளத்தை அப்பாவுக்கு நேராய் ஒப்பு கொடுங்க. உங்கள் சிந்தனை அப்பாவுக்கு நேராய் ஒப்பு கொடுங்க. இந்த துதி ஆராதனையில நிச்சயமாய் கர்த்தர் உன்னை பெரிய விடுதலை ஆக்க, உன் உலர்ந்து போன வாழ்க்கை சரிப்படுத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பெலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே. உம் வார்த்தையினால் நான் பெலனானே. நான் பெலனானே.
இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் அப்பா பாரு இயேசுவே ஆமாண்டவரே எனக்கு எல்லாம் நீங்கதான் எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவை பார்த்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே மீண்டும் தழும்பு கட்டினா உன் தழும்புகளா நான் சுகமானே உன் வார்த்தையினா நான் பெலனானே உன் தழும்புகளா நான் சுகமானே உன் வார்த்தையினா நான் பெலனானே நான் பெலனானே நான் பெலனானே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் எல்லாரும் கரங்களை அசைத்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே ஆமாண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே அப்பா பாரு சொல்லுங்க இயேசுவே அவரை உனக்கு இல்லாமா அவர் தழும்புகளினால் நீ சுகமாகும்படியா நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில் உன்னை சுகமாக்க போகிறார் அவருடைய வார்த்தையினால் உன்னை பிழைக்க செய்ய வைக்க போகிறார் அவருடைய பாசத்தை அன்பை நிச்சயமாய் வெளிப்படுத்த போகிறார் கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லாம் இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் எல்லாவற்றும் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மகிமையில அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் நன்றி ஆவியானவரே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே நன்றி ராஜா நன்றி ராஜா எல்லாரும் அப்பாவை நோக்கி ஹல்லேலூயா அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிறவர் அவர் ஆவி அனுப்பும் போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழும்பினது என்று வாசிக்கிறோம் இன்றும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதோ உம்முடைய எல்லா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் உலர்ந்து போய் இருக்கிற எதெல்லாம் ஒன்றில் என்று நினைக்கிறாயோ அவைகளை தேவன் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அவர் தழும்பு இன்றைக்கு உன்னை சுகமாக்க போகிறது அவருடைய வார்த்தை உன்னை பிழைக்க செய்ய வைக்க போகிறது அவருடைய அன்பு பாசம் உன்னை மகிமையாய் மூட போகிறது அந்த இளைய குமாரன் கர்த்தரை நோக்கி வரும்போது ஆண்டவர் நோக்கி வரும்போது தூரத்தில் வரும்போது அவனுடைய அன்பு பாசம் மேலே இறங்கி வந்தது அவன் எவ்வளவோ சொல்லுகிறான் ஐயா நம்முடைய பிள்ளையா இருப்ப தகுதி இல்லை எத்தனையோ காரியங்கள் சொன்னாலும் அதெல்லாம் தகப்பனாகி ஆண்டவர் பார்க்காதபடி கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனின் அதன் மீது பெரிய சந்தோஷ மகிழ்ச்சியை அவர் செய்த தேவனா இருக்கிறார் இன்றும் உன் வாழ்க்கையில எல்லாவற்றும் தேவன் மாற்ற போகிறார் கரங்களை தொட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்துவோம் 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 என்ன உயிரடைய செய்யுங்க உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமே உலர்ந்த எலும்புகள் இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே
உயிரடைய வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் சேனைகள் அழியட்டுமே, பாதாள கட்டுகள் ஆமாண்டவரே அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமே, உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே, கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. எல்லாம் சொல்லுவோம், உயிரடைய வேண்டுமே. ஆமே, ஒவ்வொருவரையும் வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை. பார்வோன் சரி வழியட்டும், அழியட்டுமே, சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே, கவலைகள் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரம்பட்டுமே. இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆமாண்டவரே, உயிரடைய வேண்டுமே, இயேசுவே, உயிரடைய வேண்டுமே, ஆமாண்டவரே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லா சூழ்நிலைகள் இந்த காலவேளை மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலத்தினால் வல்லமினால் இடை கட்டுவீராக. எல்லா உணர்ந்து போயிருக்கிற நம்பிக்கையற்றிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் மாறுபடி. ஓ நன்றி நன்றி. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, பாதாள கட்டுகள் எல்லாம் பாதாளி வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது எல்லாம் நிர்மலமாகட்டும். ஒரு ஜெயம் உண்டாகும்படியா. ஓ நன்றி. சொல்ல உமக்காக உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. எல்லாரும்
எல்லாரும் கரங்களை தட்டி இந்த கால வேளையில தேவ மகிமை நம்மளை எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ எந்த விதத்துல நீ சூழல் இருக்கிறாயோ அதே சூழல் தேவனை மாற பண்ண போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றை பார்வோன் சேனையை தேவன் நிர்மலமாக்கினா, பாதாள கட்டுகளை தேவன் நிர்மலமாக்கினா, கவலை துயர துக்கங்களை தேவன் மாற பண்ணினா. நமக்கு எதிரையா இருந்ததானே எல்லா போராட்டத்தையும் அவரே சுமந்து தீர்த்தவரா இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டு சமூகத்தில் தேவ மகிமை பிரசன்னம் இந்த காலங்களில் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே, நிரப்புவதாக ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாவற்றும் மேலே உடைய கிருபை ஊற்றப்படும்படியா எல்லா கவலை பாரங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து இந்த பிள்ளைகள் ஆவின் பலத்தால் இடை கட்டுவீராக ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு என் பிள்ளைகளை நான் சுகமாக்குவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என் பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு பிள்ளைகளுடைய எல்லா பலவீனத்தை மாற்றும் என்று சொன்னீரே. இப்பொழுது பிள்ளைகள் மேல இருக்கிற எல்லா சோர்வுகள், எல்லா பயங்கள், எல்லா திகழ்கள் இயேசுவின் நாமத்திலே மறைமடியா கரங்களை தட்டி ரதானா சந்தனதோரிகரபா உம்முடைய தேவ பிரசன்ன மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நடத்துவதற்காக, இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு இப்பொழுதை கரம் பிடிப்பதற்காக, இந்த பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்றை பார்வோன் சேனைகள் இஸ்ரவேல் ஜனக்கு விரோதமாய் வரும்போது ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்திலே நடுவிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணினவரே, இன்னும் பிள்ளைகள் விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளின் பலவீனத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டு ஆண்டவரை விளக்குவதற்காக, நீ பாதுகாப்பதற்காக, நியாயம் செய்வதற்காக, யுத்தம் பண்ணுவதற்காக, ஜெயத்தை தருவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட ஹalleluya 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 ஹalleluya. நீ செய்கிற எல்லா மேன்மைகளுக்காக, நீ செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் மறவாதபடி உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அவர் என் துக்கத்தையும் என்னுடைய வேதனையும் என் சஞ்சலத்தையும் இன்றைக்கு என் தேவன் மாற பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கவலையோடு பாரத்தோடு நடக்குமோ நடக்காதோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், இன்னைக்கு நீ விசுவாசிப்பீரானாய் முடிவை தேவன் மகிமையாய் அற்புதமாய் தேவன் மாற பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே, நாம நம்புறோம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. அந்த எலியா சோர்ந்து போன நேரத்தில் அவன் சோர்வை மாற்றி பலனடைய செய்த தேவன், இன்றும் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். என் முன்னே போகிறபடினால் நான் இனி சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு ஹalleluya 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 நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து பிரசன்னத்தின் மகிமைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 103 சங்கீதம் 1-10 வசனத்தை ரோசி அவர்கள் முழுமையாக வாசிப்பார்கள். நம் யாவிற்கு இடத்துல நீங்களும் சேர்ந்து வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். 103 சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். படித்த சங்கீதத்திற்காக சகோதர வேத புத்தகத்தோட கரங்களை உயர்த்தியும் சகோதரி வேத புத்தகத்தோட கரங்களை கூப்பியும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 103 சங்கீதத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவமக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் உட்காரலாம். தேவநாமம் மகிமைப்பட இந்த நாளிலே கூட ஜீவனுள்ள
இந்த வார்த்தை நாம் கேட்க போகிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த கொரோனா சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபடி நீங்கள் அன்பா ஜெபிக்கும்படி அன்பா கேட்கிறேன். இந்த நாளில் ஜெபமுள்ள வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இருக்க இடத்துல நீங்க எப்பொழுதுமே ஒரு நோட்டு பேனாவோடு இருக்கும்படி அன்பா நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் அதே போல இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 103 சங்கீதத்தில் சொன்னபடியே அவர் நம்முடைய எல்லா நோய்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். நம்முடைய ஆத்துமா பிராணத்துக்கு எதுவா இருந்த, அழிவுக்கு எதுவா இருந்த நம்முடைய சரீர ஆவி ஆத்துமாவை என்ன செய்தார்? அவர் சிலுவையினால் நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இன்றும் ஜீவன் உள்ள தேவன் அப்படி நடத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தையை அப்பா எங்களோடு பேசும். மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் ஜெப பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மை எப்படியெல்லாம் சுகமாக்குகிறார், ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை தருகிறார் என்று வேகமாக நம்முடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், உபாகம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சகல நோய்களையும், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில், எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை என்றால், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வாராம்? விலக்கி போடுவார். அல்லேலூயா. எத்தனை நோய்கள், எத்தனையோ பலவீனங்கள், சற்றும் குணமாகாதபடி இன்னும் எத்தனையோ தீராத பிரச்சனைகள் உங்கள் சரீரத்தில் இருக்கலாம், சிந்தனையில இருக்கலாம். இன்னைக்கு சாட்சியில கேட்டதை போல சிந்தனை ஏதோ ஒன்று காரியங்கள் கட்டப்பட்ட நிலைமை போல் இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை அதுதான். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறான், நான் சகல நோய்களை உன்னை விட்டு நான் விலக்குவேன். அது அடுத்த வசனத்தை வாசிங்க. விலக்குவேன். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின், பாருங்க, உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்து என்று சொன்னாலே ஒரு அடிமையான சூழ்நிலை. அல்லேலூயா. இந்த எகிப்தினுடைய எல்லா காரியத்திலிருந்து உன்னை நான் எப்படி செய்வேன்? விடுதலையாக எகிப்திலிருந்து கொடிய ரோகங்களில். பாருங்க, எகிப்தில் ஆண்டவர் 10 வாதை உண்டு பண்ணினார். இந்த 10 வாதை எதற்கு என்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமையா இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆண்டவர் சொன்னதான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் வேணும் என்று ஆண்டவர், அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு இவங்கள் பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களை எப்படியாவது விடுதலை ஆக்கும் என்று சொல்லி அங்க எகிப்திலே பலவிதமான கொடிய ரோகங்கள் எல்லாம் உண்டானது. ஆனா இப்ப ஆண்டு சொல்றாரு, உன் வியாதி நீக்கிறேன். உனக்கு எதிராய் வந்ததான எகிப்தினுடைய காரியத்திலிருந்தும் கொடிய ரோகங்களில் இருந்தும் ஒன்றும் உன்னில் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்மள ஒரு அதிகமாய் நேசிக்கிற ஒரு வார்த்தை அதில் வெளிப்படுகிறது. அவர் நோய்களை சுகமாக்குகிறார், கொடிய ரோகங்களில் விடுதலையாக்குகிறார். அது மட்டுமல்ல, உங்களை பகைக்கிறவங்களை, ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, உங்களை பகை செய்கிறவர்களை, இவங்க எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை பண்ணி உன்னை பகைக்கிற, நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே தேவன் நம்முடைய எல்லா சகல நோய்களையும் நம்மளை எப்படி விடுதலையாக்குகிறார், எப்படி சுகமாக்குகிறார்? ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 103ஆம்
சங்கீதத்துல 3ல இருந்து ஸ்தோத்திரம் 10 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். என்றைக்கும் கோபம் கொண்டீரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாம நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்துக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு நேராய் அவர் நமக்கு சரி கட்டாம அவர் மிகுந்த கிருபையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்தவராய் இருக்கிறார். பாருங்க, அக்கிரமை என்பது ஒரு தண்டனை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம மேல ஒரு தண்டனை இருந்தது. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு எப்படி இந்த பூமியில வியாதி வந்தது? ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது எந்த வியாதியும் அங்கு இருக்கவில்லை, எந்த விதமான மரணமும் அங்கு இருக்கவில்லை, எந்த விதமான சாபமும் அங்கு இருக்கவில்லை. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தன் சாயலாய் அவர் உண்டாக்கின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து அவனுடைய மரண காரியத்தை வெளிப்படுத்தவில்லை. நீ இத்தனை வருஷம் நம்ம வாழ்வன் ஆண்டு சொல்லல, நீங்கள் பழுகி பெருங்கள் மட்டும்தான் சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்து தான் ஆண்டு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில எப்ப வியாதி வந்தது, எப்ப பாவம் வந்தது, எப்ப சாபம் வந்தது, எப்ப அக்கிரமம் வந்தது, எப்ப தண்டனை வந்தது என்று சொன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு, அந்த சர்ப்பத்தின் காரியங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய நிமித்தம் அவங்க வாழ்க்கையில பாவம் உள்ளே வந்தது. ஹல்லேலூயா. இனி தண்டனைக்கு அல்ல, நீ கிருபைக்குள்ள, மன்னிப்புக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஆண்டவர் பலவிதமான வழிகளை வைத்தார். ஆனா அது ஒரே ஒரு வழிதான், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே வழி, சத்தியம், ஜீவனுமாய். அப்ப ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதத்துல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அதுதான் உபாகமத்துல சொன்னாரு, கர்த்தர் சகல நோய்களை உணர்ந்து விலக்குவார். இன்றைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வியாதியா இருக்கு? ஒருவேளை உடம்புல இருக்கிற காய்ச்சலோ தலைவலியோ அது வியாதின்னு சொல்லலாம். அதை பார்க்கணும், நமக்கு வருகிற பயம் கூட ஒரு வியாதி தான். அல்லேலூயா. பயம் பெரிய வியாதி. பயத்தை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். பயமும் திகிலும். பயம் வரும்போது ஒரு வார்த்தை வரும். என்ன வரும்? முடியாது, உன் குடும்பம் கரை சேராது, உன் பிள்ளைங்க அவ்வளவுதான், உன் மனைவி அவ்வளவுதான், உன் கணவர் அவ்வளவுதான், உன் வேலை அவ்வளவுதான். இந்த பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாவத்துக்குள்ள, அதாவது ஒரு வியாதிக்குள்ள கட்டப்பட்ட சூழ்நிலை போல ஒரே டார்ச்சரான வார்த்தை உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். உன்னால இது செய்ய முடியாது என்று சொல்லி நீ காண்டு சொல்ற தேவ பிள்ளையே, உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய வியாதிகளையும் உன்னுடைய வேதனைகளையும் உனக்கு உண்டான சகல காரியத்திலிருந்தும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆராதனை சொல்லுகிறார், உன்னை நான் விடுதலையாக்க போகிறேன். அல்லேலூயா. உன்னை பரிபூர்ண விடுதலை சுகமாக்க போகிறேன். உனக்குள் இருக்கிற அழுகையின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். உன் பெருமூச்சின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதை என் ஆண்டவர் கேட்கிறார். என் எதிர்காலம் அவ்வளவுதான் என்று சொல்லுகிற வார்த்தை என் ஆண்டவர் கேட்கிறார்.
இன்னைக்கு கேட்டுதான் உங்களோட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா, உன் அக்கிரமத்தை நான் மன்னிச்சுட்டேன்ப்பா, உன் நோய்களை நான் சுகமாக்குறேன்ப்பா. எப்படி இந்த காரியம் வந்தது? இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி நமக்கு இந்த வியாதி நீங்குது, எப்படி இந்த பயம் நீங்குது, எப்படி அக்கிரமங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுகிறது? ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனமாகமத்திலே உரைக்கப்பட்டது அப்படியே நடந்தது என்று வேதம் சொல்லுது. பிள்ளைகளே, நிச்சயம் அதுதான். நான் ஒரு நாள் வியாதிப்பட்டு நான் கிடந்தேன். 2001ஆம் வருஷத்திலே கொடிய வியாதிக்குள் அகப்பட்டவனாய் மரித்து போகிற சூழ்நிலைக்குள் ஆல்ரெடி என் சரீரம் ஒப்பு கொடுத்ததா இருந்தது. டாக்டர் கைவிட்டாங்க, உறவுகள் கைவிட்டுருச்சு, பணம் காசு எதுவும் இல்ல, எல்லாம் ஜீரோ. இனி மரணம் தான், தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு இறந்தோன்னா புதைச்சிடணும். இதுதான் எல்லாருடைய காரியத்தில் இருந்தது. எங்க வீட்டுல அப்படிதான் இருந்தது, எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த வசனம், நமக்கு வருகிற பலவீனத்தை நீ சுமக்காத, நான் அந்த பலவீனத்தை செய்யறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப அந்த வியாதிக்கும் அந்த போராட்டத்துக்கும் ஆண்டு என்ன செய்யறாரு? தன்னை ஒப்பு கொடுத்தவராய். அன்றைக்கு ஹாஸ்பிட்டல் நான் போராடிட்டு இருக்கும் போது என் ஆண்டவராக இயேசு அநேகருடைய ஜெபத்தினால், வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுகிறது. இப்ப இங்க ஒரு ஆளுக்காக முழங்கால் விடுதலை ஜெபத்துல ஒவ்வொரு ஆளுக்காக இங்க ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இங்க குறிப்பாக ஒரு 20 பேர் வராங்கன்னா, இந்த 20 பேர் ஸ்தோத்திரம், ஒரு ஆளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஒரு ஆளுக்கு 20 ஸ்தோத்திரம் ஒரு செகண்ட்ல வருது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஒரு ஆளுக்கு லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம்னு சொன்னா 1,00,000 கிருபை ஆசீர்வாதம் அவங்க மேல வருகிறது. அல்லேலூயா. பண்பான தேவ பிள்ளைகளே, அதுக்காக தான் ஆலயம், அதுக்காக தான் ஜெபம், அதுக்காக தான் விண்ணப்பம் என்ன, அதுக்காக தான் உங்கள் வார்த்தை, உங்களுக்கு காரியங்கள் என்ன நடக்குது என்று சொல்லி ஊழியக்காரராகிய மூப்பராகிய நாங்கள் அதை கேட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அன்று சபையார் ஜெபித்தார்கள், ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள். என் தாய் பக்கத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் கண்ணீரோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். எத்தனை ஜெபத்தின் நிமித்தம் என்னுடைய பலனத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டை மரித்திருந்தால் இன்னையோட 20 வருஷம் ஆயிருக்கும், வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த 20 வருஷமும் உயிரோடு இருந்த ஊழியக்காரனாய் தேவன் மாற வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதான் கர்த்தா தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் 6ல இருந்து வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தில் 6ல இருந்து வாசிங்க. ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தேன். போதும் பாருங்க, இப்ப 100க்கு அதிபதி சொல்றாரு, என் வேலைக்காரன் திமிர்வாதனா இருக்கிறான், அவனை சுகமாக்கணும். ஏன்னா இயேசு அவர் வியாதியை சுகமாக்கணும் யார் அறிஞ்சிருக்கிறா? இந்த 100க்கு அதிபதி என்ன செஞ்சிருக்கிறாருங்க? தெரிந்து வச்சிருக்கிறார். இன்னைக்குதான் ஆண்டு சொல்றவங்களை பார்த்து நம்மளை பார்த்து நாம தெரிந்தது மட்டும் அல்ல, விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இயேசு யாருன்னு நல்லா நமக்கு தெரியுங்க. இயேசு யாரு அப்படி குழந்தை கேட்டா சொல்லுவாங்க. ஆனா தெரிந்தது மட்டும் அல்ல, கேள்விப்படுவது மட்டும் அல்ல, முயற்சியோட விசுவாசத்தோட நம் கிரியில் நடக்கும் போது நிச்சயம் நம்ம வியாதிகளை தேவன் மாற்றுவார். அல்லேலூயா.
அந்த கண்ணு தெரியாத பத்மி என்ன செய்தாரு? கண்ணு தெரியாதவர் தான். ஆனா இயேசு என்று கேள்விப்பட தொடங்கின உடனே தாவீது குமாரன் இறங்க என்று சொல்றாரு. ஆனா அவருக்கு தடை வருகிறது. ஆனாலும் சொல்றாரு, என் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு நாம் கேள்விப்படுவது மட்டுமல்ல, அவரை கூப்பிடவும் நம்ம ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க இயேசு அவருக்கு நன்றா நூற்றாதிபதிக்கு தெரியும். அதனாலதான் வர்றாரு, எங்க வீடு வேலைக்காரன் சுகமாகணும் ஐயா, நீங்க சுகமாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டு என்ன சொல்றாரு? இவர் வீட்டுக்கு கூப்பிடல, ஆண்டு என்ன சொல்றாருங்க? நான் வீட்டுக்கு வந்து உடைய பையனை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க அங்க வருவதற்கு நாங்க தகுதியும் இல்ல, பாத்திரவான்களும் இல்ல, நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டா தான் சொல்றாரு, தேவ சன்னிதானம், தேவ சமூகம், தேவனுடைய இடத்திலே ஆண்டு உங்களை பார்த்துட்டு சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயம் காண்பாய். ஹல்லேலூயா. உன் வியாதிகள் எவைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. என் பிரச்சனை மாற்றமால முடியும் ஆண்டவரே, என் சூழ்நிலை மாற்றமால முடியும் ஆண்டவரே. அதை நம்புறேன்ப்பா, அதை தெரிந்தது மட்டுமல்ல, நீ செய்வது என்று தெரிந்தது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரை பார்த்தாலே போதும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையா இருக்குமானா நீங்க சொன்னாலே போதும், அந்த அற்புதம் நடந்துரும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க அப்படியே சுகமாக்கிட்டே வராரு. அங்க பேதுரு வீடு வருது. பேதுரு வீட்டுல மாமியார் ஜுரத்தோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. மத்தேயு 8ல இருந்து 8ஆம் அதிகாரம் 6ல இருந்து 17 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அங்க வந்து என்ன செய்யறாரு? அங்க பேதுருடைய வீட்டுல வந்து மாமியார் ஜுரத்தை ஆண்டவரே நீக்கி சுகமாக்கின உடனே அவங்க வேலை செய்து ஆண்டவருக்கு ஆகாரம் கொடுத்த மகளாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, அது வரைக்கும் படுத்த படுக்கதான், ஜுரம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. ஆனா இயேசு உள்ள போய் சுகமாக்கின உடனே அடுத்த நிமிஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா கூட என்ன செய்வாங்க? 3 நாள் என்ன செய்ய, ரெஸ்ட் எடு, இந்த மாத்திரை இப்படி போடு, சுடு தண்ணிய குடி, வெளியில போகாத, வீட்டுல உட்காரு, தூங்கு, ஏந்து, இததான் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் மாற்றம். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் உங்களுடைய வேலைகள், அடுத்த நிமிஷம் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நாமல்படுத்திடுவார். அதுதான் தேவன் தருகிற அற்புதமான சுகம். அல்லேலூயா. எனக்கு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க அந்த நாட்களில. நீ மழையில் நனையக்கூடாது, பனிகாலத்துல காதலையும் மூக்குலையும் பஞ்சு வச்சுக்கணும், செத்து போனாதான் வைப்பாங்க. உயிரோடு இருக்கும் போதே நீ வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு லிஸ்ட் அப்படியே, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, பழைய சோறு சாப்பிடக்கூடாது, கூலிங்கான ஏரியால எங்கேயும் போயிடக்கூடாது, பனிகாலத்துல எல்லாம் சொட்டர் போட்டுக்கணும், தலைக்கு போட்டுக்கணும். அப்படிங்களா? எல்லாம் கேட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு 2 வாரம் பார்த்தேன். 2 வாரம் பார்த்தா முடியல. ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இது நமக்கு செட் ஆகாது. நீங்க தந்த சுகம் உண்மையானால் நான் உயிருள்ள நாள் வரை இந்த வியாதி எனக்கு வரக்கூடாது. நான் எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். மழை காலத்துல நான் இப்படிதான் ஃப்ரீயா தான் இருப்பேன், பனிகாலத்துல எங்க வேணா வருவேன். நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு நீங்க சுகம் கொடுத்துருக்கிறீங்க. அப்ப இதுதான் உண்மையா இருக்குமானால் நான் சாகிற வரைக்கும் இந்த வியாதி பிரச்சனை வரக்கூடாது. நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு எல்லாம் செட் ஆகும்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் பண்ணினேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு 16-17 வயசுக்குள்ள நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். உடனே ஆண்டவர் அன்னைக்கு ஜெபத்தை கேட்டாரு. அன்னைக்கு ஜெபத்தை கேட்டும் அல்ல, அப்ப ஜனவரி மாசம் தான் இந்த பிரச்சனை வருது எனக்கு, பொங்கல் டைம்ல. அப்ப சித்தரி மலையில, சேலம் பக்கத்துல சித்தரி மலை என்ற ஒரு பெரிய மலையில அங்க வந்து வாலிபர் முகாம் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஆண்கள் பெண்கள் மாத்தி மாத்தி நடப்பாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, என்ன கூப்பிடுறாங்க வரணும். அப்ப நம்ம சர்ச்சில் தலைமை சபையில் இருக்கும்போது பாஸ்டர் மூலியமா, அருமையான முத்தைய மாமா மூலியமா ஆண்டு சொல்றாரு, வாலிபர் கூட்டிட்டு போட்டு. உடனே அங்க என்ன செஞ்சுட்டேன், போன ஐஸ் கட்டி தான் தண்ணி, அது உருக வச்சுதான் குடிக்கணும், அப்படிப்பட்ட இடம் அது. அங்க போய் நான் என்னமா செஞ்சேன், ஐஸ் தண்ணியில குடிச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் விடவிடப்பா நிக்கிறாங்க. நான் குடிச்சிட்டு ஃப்ரீயா போறேன், என்னை ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டு தந்த சுகனா அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் வருமானம் அதோட வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அதான் ஆண்டு சொல்றார் பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ஐயோ ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதா இருக்கிறது, என் காயம் கொடிதா இருக்கிறது. ஆனாலும் இதை நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என்
கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. என் கயிறெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். அவர்களில் ஒருவனும் இல்லை. அவர்கள் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. தூக்கி கட்டுவார் இல்லை என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசியோட வார்த்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த வார்த்தை முதல் வார்த்தை சொல்ற, ஐயோ என்ன சொல்றாருங்க? ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடியதா இருக்கிறது. அல்லேலூயா. நொறுக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம். நிறைய நொறுக்கம், நிறைய நொறுங்கி போகிற சூழ்நிலை. வீட்டுல அழகா ஒரு அப்பளத்தை சுட்டு, நீங்க வீட்டுல அப்பளத்தை சுட்டு அதை நீங்க சர்ச்சுக்கு பத்திரமா கொண்டு வந்துட்டா சூப்பர் ஆயிருவீங்க. அது உங்களுக்கு பிரைஸ் உண்டு. வரும்போது என்ன செஞ்சிடாது, ஒரு அப்பளம் 4ஆம் பாரம், அது 8ஆம் பாரம், அப்புறம் துளுதுளா போயிடும். அல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நொறுக்கப்படுகிற சூழ்நிலை. பார்த்து அழகாதான் இருக்கிறோம், அப்புறம் எண்ணெயில போட்டா விரிஞ்சோன்னு சூப்பரா இருக்குது, பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் அழகா இனிமையா வெளி தோற்றம் சூப்பரா இருக்கு. ஆனால் உன் இருதயமோ, உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவோ, உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலையும் இங்க நொறுக்கப்படுகிறதை போல் இருக்கிறதா? உன் காயம் கொடிதா இருக்கிறதா? அடுத்தது கொடிதா இருக்கிறதா? ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். இதே போல எத்தனை நம்ம சொல்றோம், என்ன பண்றது, என்னுடைய விதி என் மேல விழுந்த இப்படி, என் தலையில எழுதப்பட்டிருக்கு. இல்லைங்க, நமக்கு எத்தனை சூழ்நிலை இந்த பூமியில நொறுக்கப்படுகிற, இடுக்கப்படுகிற, அழிந்து போகிற, காயப்படுகிற, ஆறாமல் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இந்த பூமி நிமித்தம், இந்த உலகத்தை நிமித்தம், உறவுகள் நிமித்தம், வருகிற பிரச்சனை நிமித்தம் உங்கள் தலைமையில் எழுதப்பட்டதை போல் நீங்க உணரலாம். இந்த வார்த்தை தான் சொல்லுகிறது, இது என் மேல் விழுந்ததோ, இது என் வாழ்க்கையில் விழுந்ததோ என்று சொல்லி எத்தனையோ காரியங்கள் இது என் கடமை என்று நாம் சொல்லுகிறோம். இல்லை, என் தேவன் அப்படி நம்மளை உருவாக்கவில்லை. தேவன் அப்படி நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய இழப்புகளை அவர் எல்லாம் அவர் மேல விழப்பண்ணி ஏற்றுக்கொண்டு நம்மளை சுகமாக்குறவராய் வெளிப்பட்ட தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு அதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதிலேயே என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கூடாரம், என் வாழ்க்கை, என் குடும்பம் அழிந்து போயிற்று என்று, என் கயிறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின. ஒரு கயிறு என்பது ஒரு கட்டப்படுகிற சூழ்நிலை. என் வாழ்க்கை எதுவுமே இல்லை, எல்லாம் கட்டப்பட்ட காரியங்கள் இல்லை, எல்லாம் அறுந்து போய் என் வாழ்க்கை ஒன்றில்லாமல் அந்தரத்திலே தொங்குவதே போல இருக்குது என்று நினைக்கிற காரியங்கள். என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். என் பிள்ளைகள் இருந்தும் எனக்கு ஒரு மேன்மை இல்லை, ஒரு செல்வம் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாம் முடிந்து போனது என்று எண்ணி அவர்களில் ஒருவனும் இல்லை. அவள் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்தாலும் என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. திரையை தூக்கி கட்டுவது யாரும் இல்லை. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை யாரே நடத்துவா? ஐயா, கணவன் மனைவி பிள்ளைங்க இருந்து என் வாழ்க்கையோட செழிப்பு இல்லை. எத்தனை நாட்கள் இதை நம்ம சொல்லி கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் எழுந்து கட்டுவேன். அல்லேலூயா. நான் உனக்காக எழுந்தருளுவேன். அன்றைக்கு காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது இதே வார்த்தை தான் வேறமாய் இருந்தது. ஐயோ, நாங்கள் மடிந்து போக போகிறோம், அழிந்து போக போகிறோம், ஐயரே நீ தூங்குறீ என்று சொல்லி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும் பொழுது அவர் எழுந்து நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு, உன் கூடாரத்தை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளையை, உன் வாழ்க்கையை, உன் வேலை ஸ்தலத்தை எல்லாவற்றையும் தேவன் கட்டி உயிர்ப்பிக்கத்தக்கதாய் உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பாருங்க, அவர் நமக்கு என்ன செய்ய, மெய்யாவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படி இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால், வருகிற பாடுகள் உபத்திரம் வரும்போது நீங்கள் வார்த்தை சொல்ல வேண்டும். இந்த பாடுகள் எனக்குரியது அல்ல, இந்த பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார். நான் பாடுபடுவது அல்ல, நான் லெகுவா இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிக்கிற பிள்ளை என்று அந்த பாடுகள் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை பார்த்து ஆண்டவரை பார்த்து வார்த்தை சொல்ல வேண்டிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம நிறைய பாடு கஷ்டம் வரும்போது ஒருவேளை ஆண்டவர் தான் கொடுத்தாரு கூட அப்படி நினைச்சுக்கிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம சொல்லி ஆக வேண்டும். என் பாடுகளை இந்த ஏசாயா 53:4 சொல்லுங்க, மெய்யாகவே அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டாருங்க. வருகிற துக்கங்களை அவர் சுமந்து கொண்டாருங்க. போன மாதம் ஜூன் மாதம் எத்தனை துக்கங்கள், இத்தனை துக்கத்தின் மத்தியில் நாம் இருப்பது காரணம் என்ன? நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. இந்த கொடிய வியாதிகள் இந்த மூன்றாவது அலை எழும்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த மூன்றாவது அலையை பார்த்து நீங்கள் நானும் பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். அதை பார்த்து பயப்படுவது அல்ல, அதை பார்த்து பேச வேண்டும். மூன்றாவது அலை தேசத்திலே வராது. என் இந்திய தேசத்திலேயோ என் தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாவட்டங்களில் மாநிலத்திலேயோ அது வராது. நான் ஜெபிக்கிறேன், என் தேவன் இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று விசுவாசத்துடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க. அப்ப கர்த்தர் நம்முடைய எல்லா சகல நோய்களையும் அவர் சுகமாக்குகிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு சம்பவம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 18 வருஷம் ஒரு குன்முதுவா இருந்த ஒரு சகோதரி குறித்து சொல்லுகிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ல இருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். போதும் பாருங்க, இந்த அம்மா 18 வருஷம் வியாதியில் இருக்கிறாங்க. இந்த வியாதி என்ன சொல்லுகிறாங்க என்றால், இந்த வியாதி இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு குறைபாடு, இவ்வளவு பெரிய கூன் முதுவா இருக்குது அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்துக்கு போறார். இன்னைக்கு சொன்னபடி தேவ சன்னிதானத்துக்கு அவர் வருகிறார். அங்க வந்து இருக்கும் போது அங்க ஆண்டவர் பார்க்கிறார். இந்த அம்மாவை பார்க்கும் போது ஒரு ஸ்கேன் பண்றாரு. அல்லேலூயா. நம்ம பார்த்தா பார்க்கறதே போலதான் இருக்கணும். ஆண்டவர் பார்த்தா உள்ளும் வெளி எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க பார்த்தாரு, இந்த பலவீனம் ஏன் நம்ம இருக்குன்னு பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கு. அல்லேலூயா. இந்த எத்தனையோ வியாதி நம்ம சொல்றோம், சில வியாதி அல்லங்க, பிசாசு சில கட்டுகளை நம்ம மேல அவன் கட்ட வைத்தவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதனை ஆண்டவர் சொல்றாரு, வியாதியை சுகமாக்குறாரு. ஆனா பிசாசினால் வந்ததான் அந்த பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவிய இயேசு கரம் வைத்து அவனை நிர்மலமாக்கி அந்த அம்மாவுடைய கூன் முதுவை இயேசு சுகமாக்கினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னோட வியாதியும் நீக்கிறாரு. பிசாசினால் வந்ததான பலவீனத்தின் தேவன் உன்னை விட்டு நீக்கும்படி, உன் குடும்பத்தின் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் என் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற பிள்ளையாய் மாற வேண்டும். ஏனென்றால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்ட காரணம் பாருங்க, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்குவது மட்டும் அல்ல, பிசாசின் தலையை நசுக்கி போடும்படி இயேசு வந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் பிசாசு ஏன் நசுக்கும்படி வந்தார்? அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டா அவனுக்குள்ள வியாதி வந்தது உண்மைங்க. அல்லேலூயா. பாவம் உள்ள வரும்போது வியாதி வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் எப்படி வருது? வியாதினால் வருகிறது. ஒருத்தர் ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குடி நிமித்தம் என்ன வருது? உள்ள குடல்ல இருந்து என்ன ஆகுதுங்க? சீரழிக்கிறது. பாக்கு போட்டுக்கிட்டே இருந்தா பாக்கு பாவம், அதை போடும்போது வியாதி வந்தது, கேன்சர் வருது, புற்றுநோய் வருது. அதோடு கூட இன்றைக்கு சின்ன பிள்ளைங்க செல்போன் அதிகமா பாக்குறாங்க, கண்ணு சீக்கிரம் போகுது. இப்படி எத்தனையோ காரியங்கள் உலகத்துல பாவம் இனிமையா இருக்குது ஃபர்ஸ்ட், ஆனா போக போக அது அழிவு நம்மை நோக்கி போய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. அதனை ஆண்டவர் சொல்றாரு,
பலவீனத்தை நீக்கும்படி தேவ வல்லமை வெளிப்பட்டது. அதான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் குறித்து வைத்து உங்களுக்கு நேரம் இல்லை. 4ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் இயேசு அங்க சகல வியாதிகளை, நோய்களை, பிசாசு பிடித்தவர்களை, குஷ்டரோகிகளை, திமிர்வாதக்காரர்களை ஆண்டவரை சுகமாக்கி இயேசு பக்கம் திருப்பி வைத்ததை, தேவன் மேல் விசுவாசம் வைத்ததை அங்கே நாம் காண்கிறோம். அல்லேலூயா. அதே போல பாருங்க, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளை கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு அவர் பார்வை அளித்தார். முதல் வசனத்துல எல்லா கருத்தையும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அல்லேலூயா. அவர் எல்லா வியாதிகளையும், எல்லா பொல்லாங்குகளையும், எல்லா பிசாசு கிரியைகளையும் எல்லாவற்றையும் சுகமாக்கி, கண்ணு தெரியாளை குணமாக்கி, அன்பான தேவ பிள்ளைகளே, உபாகம் 7:15 படியாகவே ஆண்டவராகிய தேவன் சகல நோய்களை உன்னை விட்டு அவர் விலக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வியாதி இயேசு சுகமாக்குகிறார். உங்க சரீரத்துலங்க உச்சம் தலைந்து உள்ளம் பாத வரைக்கும் வெளி தோன்றது எந்த வியாதி இருந்தாலும், ஒருவேளை உள்ளுக்குள்ள, கிட்னில, கல்லீரல்ல, இருதயத்துல, தலையில, அந்த மூளையில, நரம்புல, எலும்புல, சதையில, ரத்தத்துல எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் என் இயேசு இந்த காலை வேளையில உன்னை சுகமாக்குறவரா இருக்கிறார். இருக்கிறது நம்ம எல்லாம் எழுந்து நின்று நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் அப்பாவை நோக்கி சில நிமிடங்கள் எல்லாரும் அப்பாவை நோக்கி ஷாதா ராபா ரிகரது ஷந்தனது ரியானது ரிகரபா. ஆண்டவரே, நீ எல்லா நோய்களை சுகமாக்குறவர். இப்பொழுது உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். ஏனென்றால் உன் வியாதியை சுகமாக்குகிறார், உன் நோய்களை சுகமாக்குகிறார். உனக்காக மரித்த இயேசு, அவர் இரத்தத்தினால் விடுதலையாக்குற தேவன், உனக்காக உயிர் தெழுந்தவர், இதோ சதா காலம் உன்னோடு இருக்கிறது சொன்னவர். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு வருகைக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சரிப்படுத்தும்படியால், பாவமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், சாபமா இருந்தாலும், பிசாசின் கிரியை இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் இந்த கால விடுதலையாக்குகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹalleluya. ஓரி கரமதானா ஷந்தனது ரியானது ரிகரபு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவான், கரம் பிடித்து நடத்திடுவான். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவான், கரம் பிடித்து நடத்திடுவான். நீக்கிடுவான், அதிசயம் செய்திடுவான். கொண்டாடுவோம், சொல்லுவோம். ஆமாண்டவரை கொண்டாடுகிற ஆண்டவரே, என் கவலைகள், என் துன்பங்கள் மாறுமடியா, என் வியாதிகள் நீங்கும்படியா, என் எல்லா கிரியைகள் மாறுமடியா, உங்களுடைய வல்லமை இறங்கும்படியா. நன்றி. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவான், நொடி பொழுது சுகம் தருவான். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவான், நொடி பொழுது சுகம் தருவான். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவான். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவான். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. எல்லாரும் கரங்களை தட்டி கவலைகள், பாரங்கள், துயரங்கள், துக்கங்கள், வியாதிகள் உன்னை விட்டு இயேசு விலக்குகிறார். உங்க தேவத்தோடு அனைவருமே நான் பார்க்கிறேன். அவர் உன்னை தொடுவதை நான் பார்க்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு தலையை அவர் தொடுகிறார், ஒவ்வொரு சிறையை தொடுகிறார். இப்பொழுதே கர்த்தரை சுகமாக்குகிறார். கரங்களை தட்டி சிறுவர்களை பெரியவர்களே, ஒரு வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார், ஒரு துக்கத்தை தேவன் மாற்றுகிறார், ஒரு பயத்தின் ஆவியை தேவன் விடுதலையாக்குகிறார். இதோ
சகல வியாதிகளை, சகல பிசாசின் கிரியைகளை என்னை விட்டு இயேசு விலக்குகிறார். ஓடி கரபதான சந்தனதோ ரியானதோரி கரபா இந்த பிள்ளைகளை ஓவராய் ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை உணர்ந்து சொல்றேன், உங்களோட இயேசு இருக்கிறார். உன் பயத்தை ஆண்டு திகளை நீக்கி போடுகிறார். உனக்குள்ள இருக்கிற பயம், அந்த பயம் வரும்போது நான் ஒரு காரியத்தை உணர்றேன். எப்படி ஒரு தீ பிடித்து எரியுமோ அதே போல பயம் வரும்போது உன் உள்ளம் எரிந்து போனதை போல, உன் சிந்தனை எரிந்து போனதை போல ஒரு படபடப்புகளை நீ காணப்படுகிறார். இன்றைய கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். சகல வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் எந்த வியாதி உங்க கை சரீரத்தில் இருக்குமானால் அங்க கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குற நேரம். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்ல அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீ உணர்த்துவதற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே கை வைத்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் இயேசுவின் ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவதாக, இப்பொழுதே தொட்டு சுகமாக்குவதாக. எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், இப்பொழுது வியாதினாலும் பிசாசினால் வந்ததான வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அற்புத விடுதலை உண்டாவதாக. சுகம் தந்ததற்காக நன்றி. இந்த கருத்துல ஏற்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, மக்கள் ஸ்தோத்திரம். ஒரு சிறிய பாடலை பாடும் பொழுது ஒரு கோரஸை பாடுங்க. நம் ஆண்டவருக்கு மகிமையாய் நம் காணிக்கை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறைவே குறைவே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறைவே குறைவே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆத்துமத்தில் சுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமத்தில் சுகிறார், புது பலன் தருகின்றார். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகின்றார். குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையிலே குறையிலே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளைக்கு நன்றி. ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே வந்து பாட துதிக்க ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றிப்பா. நல்ல பாலகன் வாயில துதி உண்டு பண்ணி உண்டு சொன்னவர். சிறுபிள்ளை அழகா எழுதி வசனம் சொன்னாங்கப்பா. இந்த சிறுபிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகபலத்தை நிரப்புங்க. உங்களுடைய சாட்சி அளிப்பு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அம்மாவா பிள்ளைகள் வந்த எல்லா வியாதிகளும் போராட்டத்திலிருந்தும் நீ விடுதலை சுகம் தந்தது ஆண்டவரே தந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் சாட்சி எழுப்புங்க. நல்ல சங்கீதத்தை வாசிக்க, தேவ சன்னிதானம் என்ன, அங்க என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கை என்ன காரியத்தை ஆண்டு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த நாளை வார்த்தை தந்தீங்களே, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விளக்குவார் என்று ஆண்டவர் எப்படியெல்லாம் விளக்கும் என்று ஆண்டவர் எங்களை அப்பா சற்று ஆண்டு வசனத்தை தியானித்த கிருபைக்காக நன்றிப்பா. கடைசி நேரத்தில் உடைய பிள்ளைகளை சுகமாக்குனதற்காக நன்றிப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்பா. தொடர்ந்து ஆண்டவரே சிறந்த அன்பின் காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட எல்லா நன்மை கிருபையை கட்டளிடுங்க. அருமையான தொலைஜாயுக்காய் ஸ்தோத்திரம். செய்கிற ஊழியம் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. போக்குவதற்கு கூட இருப்பீராக. முப்பரையாக்காய் ஸ்தோத்திரம். இதனாலே சங்கீதத்தை வாசி கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டு செய்கிற ஆண்டவர் வேலை ஊழியங்கள் குடும்பங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த சிறியோர் பெரியோர் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. செய்கிற வேலைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும், வருமானங்கள் பெருகட்டும், பொருளும் கூடிருங்க ஆண்டவரே. எல்லார் மேலும் கிருபை தங்கட்டும், பாதுகாப்பு
கொடுப்பதாக. தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுவீராக ஆண்டவரே, ஒவ்வொரு தொடுவீராக ஆண்டவரே. அவரோட ஆயுதத்தோடு வரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிக்கான மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் சொல்ல பிதாவே. யார் சேர்ந்து சொல்லலாம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகமும் இன்றும் என்றும் கர்த்தர் வரை சதா காலங்களும் அவருடைய கிருபை, அன்பு, ஆசீர்வாதம், ரட்சிப்பு கேட்கப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தை, விடுதலை, சுகம் கர்த்தர் வரை நம்மளோடு தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எங்கள் சபை முகவரி பாஸ்டர் எல் மேஷாக், WME இயேசுவின் அன்பு அப்போஸ்தல ஊழியங்கள், டி நகர் ஸ்டாப், IAS நகர், 5வது தெரு, எண் 25/A, திருவரம்பூர், திருச்சி 620013. தொலைபேசி எண் 8870763004. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் வங்கி மூலம் உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில், நேம் மேஷாக் லூகாஸ், பேங்க் நேம் கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 275510104421, IFSC கோட் CNRB 0002755. பிரான்ச் திருச்சி உருமு தனலட்சுமி காலேஜ். கான்டாக்ட் நம்பர் 8870763004 மற்றும் கூகுள் பே மூலமாக அனுப்ப வேண்டிய எண் 8870763004. God bless you.